Hi viewers, I am Dr. Bino John Sahayo, Interventional Cardiologist, ஆரோக்கியா ஸ்பெஷாலிட்டி கிளினிக் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் நாவலூர். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான டாபிக் பேச போகிறேன். அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கவங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஒன்றா இம்ப்ரூவ் ஆகி எப்படி நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறது, அதுதான் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன். அதை பற்றி நான் பேச போகிறேன். இது வந்து 2 பகுதியாக பிரிச்சிருக்கேன், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ங்கிறது ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்கவங்க டிஸ்சார்ஜ் வர அவங்க ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பண்ணணும், அட் தி டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் என்னென்ன பண்ணணுங்கிறது பேச போகிறேன். ஃபேஸ் 2ங்கிறது வந்து வீட்டுக்கு வந்த பிறகு என்னென்ன சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அவங்க இம்ப்ரூவ் ஆகி நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எப்படி கைட் பண்ணுறதுங்கிறத பற்றி பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் 1. ஒரு அக்யூட் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கவங்களுக்கு வந்து 2 விதமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ஒன்று வந்து டைரெக்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்க, அதை வந்து பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து த்ராம்பலைஸ் பண்ணுவாங்க, அதாவது மெடிசின் கொடுத்து அந்த பிளாக்கை கரைச்சிட்டு அப்படி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஃபர்தராக ஆஞ்சியோ பண்ணி பார்ப்பாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லைனா த்ராம்போலைசிஸ் பண்ணவங்களுக்கு 1 டே கழிச்சு, அதாவது ஃபஸ்ட்டு டே ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதில் என்ன பண்ணுவோன்னா யூஸ்வலாக வந்து சிம்டம் ஃப்ரீ, அதாவது செஸ்ட் பெயின் எதுவும் இல்லை, மூச்சு விட சிரமம் எதுவும் இல்லை, பிபி பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குன்னா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்டில் இருந்து சோஃபா வர மொபிலைஸ் பண்ணுவோம். ஸோ சோஃபாவில் எவ்வளோ நேரம் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும்னு பார்ப்போம். ஒரு ½ அன் ஹவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வார்டுக்கு உள்ள ரூமில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அண்டர் சூப்பர்விஷன் வந்து வித் ஹெல்ப் வந்து வாக் பண்ணலாம். அவங்க செல்ஃபாகவே தனியாகவே ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணலாம், ப்ரஷிங்கும் செல்ஃபாகவே பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டே, அதாவது 1 டே ஆஃப்டர் த்ராம்போலைசிஸ் இல்லைன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரம் செகண்ட் டே டு டிஸ்சார்ஜ் வர யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு 5 மினிட்ஸ் அண்டர் சூப்பர்விஷன், யாரும் முன்னிலையாவது வந்து 5 மினிட்ஸ் ரூமுக்கு உள்ளே நடக்க வைப்போம், இல்லை ஹாஸ்பிட்டலோட காரிடாரில் ஸ்லோவாக நடக்க வைப்போம். ஸோ இதுதான் மெயினாக பண்ணுவோம். அதுக்கு பிறகு சின்ன சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஃப்ரம் தி ஃபஸ்ட்டு டேவே வந்து ஆரம்பிச்சிடலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் ஒன்றும் இல்லை, அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா மூச்சு இழுத்துட்டு ஸ்லோவாக வெளியே விடுறது. அது இல்லைன்னா ஒரு மூக்கை க்ளோஸ் பண்ணி ஒரு மூக்குலையே நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு இன்னொரு மூக்குலையே ஸ்லோவாக எஸ்கேல் பண்ணுறது. இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சின்ன சின்ன லிம்ப் மூமெண்ட், அதாவது சைடில் மூவ் பண்ணுறது, ஃப்ரண்டில் மூவ் பண்ணுறது, நெக் மூமெண்ட், நல்லா பேக்கில் பார்க்குறது, ஃப்ரண்டில் பார்க்குறது, ஒரு சைடாக பார்க்குறது, இது எல்லாமே வந்து இவங்க வந்து இப்போவே பண்ண ஆரம்பிச்சிடணும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே. ஸோ தட் ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சிம்டம் ஃப்ரீயாக இருக்கவங்க பண்ணலாம். இப்போ சிம்டம் இருக்கவங்க, அதாவது ஈவன் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டும் சிலவங்களுக்கு இன்டர்மிட்டண்டாக செஸ்ட் பெயின் இருக்கலாம், இல்லை ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கலாம், இல்லைனா வைட்டல் ஸ்டேபிளாக இருக்காது, அதாவது பல்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லை பிபி லோவாக இருக்கும். இவங்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ இது ஃபேஸ் 1. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அவங்க வீட்டுக்கு போன பிறகு செல்ஃபாக பாத் எடுக்கலாம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு 15 டேஸுக்கு மட்டும் ஹாட் வாட்டர் வச்சு பாத் எடுக்க சொல்லுவோம். அது இட்ஸ் குட் ஃபார் ஹார்ட் ஆக்சுவலி. செகண்ட் வந்து வாக்கிங் ஒரு 15 மினிட்ஸு அண்டர் சூப்பர்விஷன், மார்னிங் ஒரு 15 மினிட்ஸு, ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ், யார் முன்னிலையாவது வீட்டுக்குள்ளே நடங்க. ஸோ ஒரு 3 டேஸ் அப்படி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தென் தட் 15 மினிட்ஸ் கேன் கோ அப் டு தி 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் மார்னிங்கும் 30 மினிட்ஸ் நைட்டும் நடங்க. ஸோ 30 மினிட்ஸ் வீட்டுக்குள்ளே நடக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யார் கூடயாவது வெளியவும் வாக்கிங் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து வாக்கிங் பொறுத்தவரை ஜென்ரலாக வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து வாக்கிங் தான் பெஸ்ட்டு. வாக்கிங்கும் வந்து ஸ்லோ பேஸில் பண்ண ஒன்று, அது நல்லா கண்ட்ரோல் இருக்கும். நடக்கும்போது நெஞ்சு வலியோ மூச்சு வாங்குனா உடனே நீங்கள் அன்றைக்கி ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இது ஒன்று. தேர்டு வந்து பிளட் தின்னர் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கனால ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். டிரைவிங் எல்லாம் வந்து 15 டேஸ் கழிச்சு பண்ண ஆரம்பிக்கலாம். பட் என்னென்னா டிரைவிங் வந்து சின்ஸ் யூஆர் ஆன் தி பிளட் தின்னர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபோர்த் வந்து ஈவன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆல்சோ ஒரு 10 டேஸ் கழிச்சு வந்து நீங்கள் நார்மலாக இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 டேஸ் கழிச்சு அவங்க முன்னாடி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே போல் அவங்க இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.